Hi, welcome back to mugunthacreation. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான் செய்ய போறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் மோர் குழம்பு ரெசிபி. இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடியது தான். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். மோர் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தயிரை வந்து நல்லாவே பீட் பண்ணிக்கலாம், அடிச்சு எடுத்துக்கணும். நான் இங்கே அடிச்சு எடுத்துக்க என்ன பண்ணிக்கிறேன்னா, தனியாக வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அதை ஊற்றி அந்த மாதிரி பல்ஸ் மோடில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி நம்ம கண்டினியூஸாக அரைச்சிட்டோன்னா தயிர் வந்து ரொம்பவே வந்து லிக்விட் பதமாகி கீழே வடிஞ்சிடும். அதனால பல்ஸ் மோடில் வச்சு அடிச்சுக்கலாம். மிக்ஸியில் அரைஞ்சிக்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் இப்படி பவுலில் வந்து அந்த தயிரை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு கரண்டியால் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்படி கூட நம்ம மோர் குழம்புக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மோர் குழம்புக்கு தேங்காய் விழுது அரைச்சிக்க போகிறோம். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேன். அது கூடவே வந்து மஞ்சள்தூள் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வர்றதுக்காகவும் ப்ளஸ் டேஸ்ட் அதிகமாக எடுத்து கொடுத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி, ஏதாவது ஒரு அரிசி 1/2 hour வந்து நல்லாவே ஊற வச்சுக்கணும். அதையும் இதில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அப்போ தான் வந்து மோர் குழம்பு இன்னும் திக்காகவும் கிடைக்கும். அதே சமயத்தில் நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் பாருங்கள், இஞ்சி சின்ன துண்டுக்கு எடுத்துருக்கேன், 2 பூண்டு, இவ்வளோதாங்க. இஞ்சி வந்து ஆப்ஷனல் தான், நான் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். நல்ல மையாக ஃபைனாக இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கேன். அந்த கடாயில் நம்ம பீட் பண்ண தயிரை வந்து ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு தண்ணியாக தெரியும், ஆனால் நம்ம குழம்பு வச்ச பிறகு ரொம்பவே திக்காகிடும். வைக்கும்போதே இந்த மாதிரி லிக்விடாக வச்சுக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் டைம் ஆக ஆக நமக்கு திக்னஸ் கொடுக்கும். கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்போ நல்லாவே வந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு வந்து மோர் குழம்பு ரொம்பவே கொதி வரக்கூடாது. ஜஸ்ட் கொதி வர்றதுக்கு முன்னாடி பபிள்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு இதுக்கு சின்ன தாளிசை மட்டும் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, குழம்பு ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும். மோர் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகாது. சட்டுன்னு முடியக்கூடிய ஒரு ரெசிபி தான். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம தாளிசை பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். அதாவது தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஆயில் சூடானதும் அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே தாளிசை பண்ணுறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லாவே வந்து ப்ரௌன் ஆகணும். இந்த அளவுக்கு பொரிஞ்ச பிறகு நம்ம இதில் காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இதோடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டவங்க 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தாளிசத்தை நம்ம மோர் குழம்புல ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தாளிசை வந்து எல்லா சைடுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மோர் குழம்பு ரெசிபிக்கு சைடிஷாக வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, சிப்ஸு, எந்த விதமான பொரியலாக இருக்கட்டும் அது கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.